உங்களது ஆதிக்கம் போதும் என்று முடிவெடுத்து ஒரு புதிய ஆட்சியை அமர வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி வருவதற்கு காரணமானவன் கஞ்சா அடித்து விட்டு இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தான் என்று பேச உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செடுத்த வேண்டும்? ஆணவத்தின் உச்சம் இல்லையாது? நல்ல சாவே வராதுன்றாரு. இது என்னமா பேச்சு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா? சாப விட்டா பழிச்சிருமா? நான் உங்க கட்சியோட கொள்கையை கேட்கிறேன். அப்ப நீங்க நம்புறீங்க இந்த ஜனங்க கூட தான் மண்ணை வாரி தூத்துறாங்க. உங்க ஒட்டுமொத்த தமிழகமும் அல்லவா மண்ணை வாரி தூற்றுகிறது. அப்படி மண்ணை வாரி தூற்றுவதற்கு கூட மண் இல்லாத அளவுக்கு மண்ணையும் அள்ளி விட்டீர்கள். எதை வாரி தூற்றுவது? கையறு நிலையில் இருக்கும் பெண்கள் போல புலம்புகிறார். புலம்புறது அதெல்லாம் விடுங்கம்மா. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வருது? மா சுப்பிரமணியம் 2 மருத்துவமனை கட்டிட்டாராம். அந்த மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தவனோட சொந்தக்காரெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் ஜெயிச்சிருப்பாராம். மா சுப்பிரமணியம் அந்த 2 மருத்துவமனை கட்டுறதுக்கு எத்தனை கோடியை லஞ்சம் வாங்கினார் தெரியுமா உனக்கு? எங்களுக்கு தெரியாதா? உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் செத்துருணுமா? இந்த ஆணவம் அல்லது இந்த எண்ணம் திமுக தலைவர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதை நீட்சியாக இந்த எண்ணம் பத்திரிகையாளர்களிடமும் இருக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். புத்தி கெட்டவனுங்க, அறிவில்லாதவனுங்க போய் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, போய் இவனையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்களே, இவனெல்லாம் மந்திரி ஆக்கிட்டாங்களே. இந்த எண்ணம் பெரும்பாலானோரிடம் இருக்கிறது. அவர்கள் இதற்கு முன்பு தாவேகாவை இப்போது பேசுவது போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இப்படித்தான்